மத்திய பிரதேசத்தில் பரவலாக கனமழை வெளுத்து வாங்கியது. இந்த நிலையில் சகாத்தர்பூர் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் புகழ்பெற்ற ஜடாசங்கர் தாம் கோவில் அருகே உள்ள அருவிகளில் நீர் ஆர்ப்பரித்தது. ஒரு கட்டத்திற்கு மேல் அருவி நீர் கோவிலுக்குள் கொட்டியதை பக்தர்கள் ஆச்சரியத்துடன் கண்டது மட்டுமில்லாமல் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். மலைப்பகுதியில் அமைந்துள்ள இந்த கோவிலுக்கு செல்லும் படிக்கட்டுகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. கோயிலுக்குள் அருவி நீர் கொட்டியதை பலரும் வியந்து பார்த்து சென்ற நிலையில் சிலர் அதில் குளித்து மகிழ்ந்தனர். இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டி நாளை தொடங்க உள்ள நிலையில் இந்திய அணி வீரர்கள் தேர்வில் சில மாற்றங்கள் செய்யப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. முதல் டெஸ்டில் இந்திய அணியின் பேட்டிங் வலுவாக காணப்பட்டாலும் பந்து வீச்சு கவலை அளிக்கும் விதமாக இருந்தது. இதனால் பந்து வீச்சில் கவனம் செலுத்தும் வகையில் இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது டெஸ்டில் இந்திய அணியில் 2 சுழற்பந்து வீச்சாளர்கள் கண்டிப்பாக களமிறங்க உள்ளதாக அணியின் துணை பயிற்சியாளர் ரயன் டென் தெரிவித்துள்ளார். ஆல்ரவுண்டர் வாஷிங்டன் சுந்தர் பேட்டிங்கிலும் சிறப்பாக செயல்படுவதாக குறிப்பிட்ட அவர் அணியில் இடம்பெறும் 2 சுழற்பந்து வீச்சாளர்கள் குறித்து இப்போதே கூற முடியாது என்றார். இங்கிலாந்து அணியில் முதல் டெஸ்ட் போட்டியில் களமிறங்கிய அதே வீரர்களே இரண்டாவது போட்டிக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளனர். இமாச்சல பிரதேசத்தில் கனமழை நீடித்து வருவதால் வானிலை மையம் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இமாச்சல பிரதேச மாநிலத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை கொட்டி வருகிறது. இந்நிலையில் நீர்வரத்து அதிகரிப்பு காரணமாக மாண்டியில் உள்ள பியாஸ் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இமாச்சல பிரதேசத்தின் அனைத்து பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ள வானிலை ஆய்வு மையம் நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் கூறியுள்ளது. எனவே மக்கள் அவசியமின்றி வீடுகளை விட்டு வெளியேற வேண்டாம் என்றும் நீர்நிலைகள் அருகே செல்ல வேண்டாம் என்றும் வானிலை மையம் அறிவுறுத்தியுள்ளது. கேப்டன் கூல் என்ற புனைப்பெயரை வணிக சின்னமாக பயன்படுத்த பிரபல கிரிக்கெட் வீரர் மகேந்திர சிங் தோனி விடுத்த விண்ணப்பம் ஏற்கப்பட்டுள்ளது. இதனால் அந்த வாசகத்தை அனுமதியின்றி இனி வேறு யாரும் பயன்படுத்த முடியாது. இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் மற்றும் விக்கெட் கீப்பரான தோனி அழுத்தமான சூழ்நிலைகளிலும் அமைதியாகவும் நிதானமாகவும் செயல்படுவதால் கேப்டன் கூல் என்று ரசிகர்களால் அழைக்கப்படுகிறார். இந்நிலையில் அந்த வாசகத்தை வணிக சின்னமாக பயன்படுத்த அனுமதி கோரி சம்பந்தப்பட்ட வர்த்தக முத்திரை இணையத்தில் கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் அவர் விண்ணப்பித்தார். விளையாட்டு பயிற்சி, விளையாட்டு பயிற்சிகளை வழங்குவது மற்றும் விளையாட்டு பயிற்சி சேவை என்ற வர்த்தக முத்திரையின் கீழ் அவர் விண்ணப்பித்தார். இந்நிலையில் அவரது விண்ணப்பம் ஏற்கப்பட்டுள்ளதாக கடந்த 16ஆம் தேதி சம்பந்தப்பட்ட இணையதளத்தில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதனால் இனிமேல் யாரும் அந்த வாசகத்தை தோனியின் அனுமதியின்றி பயன்படுத்த முடியாது. தமிழ்நாட்டில் நீர்நிலைகளில் உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட வேண்டும் என்ற உத்தரவு முறையாக பின்பற்றப்படுகிறதா என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. மதுரை நவநேரி குளத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி உத்தரவிடக் கோரிய மனு நீதிபதிகள் GR சுவாமிநாதன் புகழேந்தி அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது வண்டியூர் கண்மாய் வழக்கில் பிறப்பித்த உத்தரவுப்படி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நீர்நிலைகளின் சர்வே எண், கிராமம் உள்ளிட்ட விவரங்கள் அடங்கிய பட்டியலை 6 மாதங்களில் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்ற உத்தரவும், நீர்நிலைகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அடையாளம் கண்டு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு நோட்டீஸ் வழங்கிய பின் அகற்ற வேண்டும் என்ற உத்தரவும் பின்பற்றப்படுகிறதா என்று தமிழ்நாடு அரசிடம் கேள்வி எழுப்பினர். உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகள் உறுப்பினராக இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. நகராட்சி நிர்வாக இயக்குநரகம், பேரூராட்சி இயக்குநரகம் ஆகிய இணையதளங்களில் விண்ணப்பங்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை வரும் 17ஆம் தேதி மாலை 3 மணிக்குள் மாநகராட்சி, நகராட்சி ஆணையர் மற்றும் பேரூராட்சி செயல் அலுவலரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். விண்ணப்பத்துடன் குற்ற வழக்குகளின் விவரங்கள் மற்றும் சொத்து விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும். இந்த விண்ணப்பங்களை மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான குழு பரிசீலித்து தகுதியான விண்ணப்பங்கள் உள்ளாட்சி அமைப்பு நிர்வாக தலைவருக்கு பரிந்துரை செய்ய
செய்யப்படும். அந்த பரிந்துரை அடிப்படையில் மாற்றுத்திறனாளிகள் உள்ளாட்சி அமைப்புகளில் நியமனம் செய்யப்படுவர். கோபி அருகே கொடிவேரி அணை அருகே சாய ஆலைக்கான அனுமதி ரத்து செய்யப்பட்டதற்கு தமிழ்நாடு அரசு மற்றும் சம்பந்தப்பட்ட துறையின் அமைச்சருக்கு முன்னாள் அமைச்சர் KA செங்கோட்டையன் நன்றி தெரிவித்துள்ளார். கடந்த 2024ஆம் ஆண்டு கொடிவேரி அணை அருகே சாய ஆலை அமைப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டது. இதற்கு விவசாய சங்கங்கள் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் அந்த ஆலைக்கான அனுமதியை அரசு ரத்து செய்தது. இந்த நிலையில் DG புதூர் அரசு மேல்நிலைப்பள்ளி நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தமிழ்நாடு அரசுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். ஆட்சி யார் கையிலே இருந்தாலும் கூட மக்கள் நலன் கருதி அதை நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி அவரும் அதற்கான ஒத்துழைப்பை நல்கி வெற்றிகரமாக இதுவரையிலும் சாயப்பட்டறைகளை கொடுக்கப்பட்டிருக்கிற அனுமதியை ரத்து செய்த வரலாறு முதலே நம்முடைய பகுதியில் நடைபெற்றிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனை அரசிற்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். போதைப் பொருள், கள்ளச்சாராயம், பெண்கள் பாதுகாப்பு, லாக்அப் மரணங்கள் போன்றவற்றில் யார் கடமை தவறினாலும் அரசு மிக மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கும் என முதலமைச்சர் MK ஸ்டாலின் எச்சரித்துள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் MK ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் தலைமைச் செயலாளர், காவல்துறை தலைமை இயக்குநர் உள்ளிட்ட காவல்துறை உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். அப்போது காவல் நிலையங்களுக்கு புகார் கொடுக்க வரும் பொதுமக்களிடம் கண்ணியத்தோடு நடந்து கொள்வதோடு புகார்கள் மீது குறிப்பிட்ட காலத்திற்குள் உரிய நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தினார். ஆய்வுக் கூட்டம் தொடர்பாக X தளத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர், போதைப் பொருள், கள்ளச்சாராயம், பெண்கள் பாதுகாப்பு, லாக்அப் மரணங்கள் போன்றவற்றில் யார் கடமை தவறினாலும் அரசின் நடவடிக்கை மிக மிக கடுமையாக இருக்கும் என்றும் எச்சரித்துள்ளார். குற்றங்கள் நடக்காமல் தடுக்கப்பட வேண்டும் என்றும் மீறுவோர் ரவுடி, அரசியல்வாதி, காவலரே இருந்தாலும் அதற்கான தண்டனையை பெற்று தந்து நீதி நிலைநாட்டப்படும் ஆட்சியாக திராவிட மாடல் அரசு திகழ்ந்து வருவதாகவும் முதலமைச்சர் MK ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். MBBS, BDS படிப்புகளுக்கு நடப்பாண்டில் 72,943 பேர் விண்ணப்பித்துள்ளதாக மருத்துவ கல்வி இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் 9,200 MBBS இடங்களுக்கு கலந்தாய்வு நடத்தப்படுகிறது. இதில் 496 இடங்கள் 7.5% ஒதுக்கீட்டின் கீழ் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இடங்கள் வழங்கப்படுகின்றன. BDS படிப்புகளை பொறுத்தவரை அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 250 இடங்களும் தனியார் கல்லூரிகளில் 1,900 இடங்களும் உள்ளன. அதில் 126 இடங்கள் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஒதுக்கப்படுகின்றன. அதன்படி நடப்பாண்டில் 11,350 மருத்துவ இடங்களுக்கு மாணவர் சேர்க்கை நடைபெறவுள்ளது. அந்த வகையில் நிர்வாக ஒதுக்கீட்டுக்கு 30,000க்கும் மேற்பட்டோரும் அரசு ஒதுக்கீட்டுக்கு 42,000க்கும் மேற்பட்டோரும் விண்ணப்பித்தனர். மொத்தம் 72,943 விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக மருத்துவ கல்வி இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. இது கடந்த ஆண்டை காட்டிலும் 65% கூடுதலாகும். சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை 57 ரூபாய் 50 காசுகள் குறைந்துள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலையை கணக்கில் கொண்டு எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு சிலிண்டர்களின் விலையை நிர்ணயித்து வருகின்றன. அந்த வகையில் நடப்பு மாதத்தில் வணிக பயன்பாட்டு சிலிண்டரின் விலை குறைந்துள்ளது. சென்னையில் 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை 57 ரூபாய் 50 காசுகள் குறைந்து 1,823 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. 14 கிலோ எடை கொண்ட வீட்டு உபயோக சிலிண்டர் விலை மாற்றமின்றி 868க்கு விற்பனையாகிறது. கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 7 பேரை கைது செய்துள்ள இலங்கை கடற்படையினர் அவர்கள் சென்ற படகையும் பறிமுதல் செய்துள்ளனர். ஜூன் 29ஆம் தேதி கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த 8 மீனவர்களை கைது செய்த இலங்கை கடற்படையினர் அவர்களின் படகையும் பறிமுதல் செய்தனர். இலங்கை கடற்படையினரின் நடவடிக்கைக்கு கடும் கண்டனம் தெரிவித்த முதலமைச்சர் MK ஸ்டாலின் மீனவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வலியுறுத்தி ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதினார். இந்நிலையில் மீண்டும் ராமேஸ்வரத்தை சேர்ந்த 7 மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளது மீனவர்களிடம் கொந்தளிப்பு ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டை சேர்ந்த 20 மீனவர்கள் ஏற்கனவே இலங்கை சிறையில் உள்ள நிலையில் தற்போது மேலும் 15 மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. 2024-2025 அரவை பருவத்திற்கு சர்க்கரை ஆலைகளுக்கு கரும்பு பதிவு செய்து வழங்கிய விவசாயிகளுக்கு
சிறப்பு ஊக்கத்தொகை வழங்குவதற்காக 297 கோடி ரூபாய் ஒதுக்கி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. 2021ஆம் ஆண்டு முதல் தமிழ்நாடு அரசு கரும்பு விவசாயிகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பு ஊக்கத்தொகை வழங்கி வருகிறது. அதன் தொடர்ச்சியாக 2024-2025 அரவை பருவத்தில் 12 கூட்டுறவு, 2 பொதுத்துறை மற்றும் 16 தனியார் துறை சர்க்கரை ஆலைகளுக்கு கரும்பு வழங்கிய விவசாயிகளுக்கு டன்னுக்கு 349 ரூபாய் சிறப்பு ஊக்கத்தொகையாக வழங்கப்படும் என்று 2025-2026ஆம் ஆண்டு வேளாண் நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டது. அதன்படி 297 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் சுமார் 1,30,000 கரும்பு விவசாயிகள் பயனடைவார்கள். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி வட்டாட்சியரின் அரசு வாகனம் மீது ஏறி அமர்ந்து ரீல்ஸ் எடுத்து வெளியிட்ட இளைஞரை போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்டிருப்பவர் சிந்தலக்குப்பத்தை சேர்ந்த 31 வயதான தேவநாதன் என்பவர் ஆவார். விடுமுறை நாளான ஞாயிறன்று வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனத்தின் மீது அமர்ந்து படத்தில் வரும் வசனத்தை பேசி தேவநாதன் ரீல்ஸ் எடுத்து அதை தனது சமூக வலைதளத்தில் பரவிவிட்டுள்ளார். அரசு வாகனத்தில் அமர்ந்து இளைஞர் ரீல்ஸ் எடுத்தது தொடர்பாக கும்மிடிப்பூண்டி வட்டாட்சியர் அலுவலகம் சார்பில் எலாவூர் வருவாய் ஆய்வாளர் ஹேமகுமார் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதைத் தொடர்ந்து இளைஞர் தேவநாதனை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். பாஜக ஆளும் அசாம் மாநிலத்தில் முதலமைச்சர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா சென்ற கார் மீது பிளாஸ்டிக் தண்ணீர் பாட்டில் வீசப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. குவஹாத்தி நகரில் முதலமைச்சர் பிஸ்வா சர்மா தனது காரில் சென்று கொண்டிருந்தார். அப்போது அங்கு ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருந்த காங்கிரஸ் கட்சியினரில் ஒருவர் பிஸ்வாஸின் வாகனத்தின் மீது திடீரென தண்ணீர் பாட்டிலை எறிந்தார். முதலமைச்சர் மீது தண்ணீர் பாட்டிலை வீசிய நபரை கைது செய்ய வேண்டும் என பாஜகவினர் வலியுறுத்தியுள்ளனர். இன்று பாட்டிலை எறிபவர்கள் நாளை கையெறி குண்டுகளை எறிவார்கள் என்று அவர்கள் கூறியுள்ளனர். பாஜக ஆளும் அசாம் மாநிலத்தில் முதலமைச்சர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா சென்ற கார் மீது பிளாஸ்டிக் தண்ணீர் பாட்டில் வீசப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. குவஹாத்தி நகரில் முதலமைச்சர் பிஸ்வா சர்மா தனது காரில் சென்று கொண்டிருந்தார். அப்போது அங்கு ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருந்த காங்கிரஸ் கட்சியினரில் ஒருவர் பிஸ்வாஸின் வாகனத்தின் மீது திடீரென தண்ணீர் பாட்டிலை எறிந்தார். முதலமைச்சர் மீது தண்ணீர் பாட்டிலை வீசிய நபரை கைது செய்ய வேண்டும் என பாஜகவினர் வலியுறுத்தியுள்ளனர். இன்று பாட்டிலை எறிபவர்கள் நாளை கையெறி குண்டுகளை எறிவார்கள் என்று அவர்கள் கூறியுள்ளனர். மத்திய பிரதேசத்தில் பரவலாக கனமழை வெளுத்து வாங்கியது. இந்த நிலையில் சகாத்தர்பூர் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் புகழ்பெற்ற ஜடாசங்கர் தாம் கோவில் அருகே உள்ள அருவிகளில் நீர் ஆர்ப்பரித்தது. ஒரு கட்டத்திற்கு மேல் அருவி நீர் கோவிலுக்குள் கொட்டியதை பக்தர்கள் ஆச்சரியத்துடன் கண்டது மட்டுமில்லாமல் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். மலைப்பகுதியில் அமைந்துள்ள இந்த கோவிலுக்கு செல்லும் படிக்கட்டுகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. கோயிலுக்குள் அருவி நீர் கொட்டியதை பலரும் வியந்து பார்த்து சென்ற நிலையில் சிலர் அதில் குளித்து மகிழ்ந்தனர். காவிரியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் திருச்சி முக்கொம்பு மேல் அணையில் இருந்து கொள்ளிடம் ஆற்றில் தண்ணீர் திறக்கப்படுகிறது. மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் அணையில் இருந்து காவிரி ஆற்றில் 48,000 கன அடி நீர் திறக்கப்படுகிறது. இதன் காரணமாக திருச்சி காவிரி ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. முக்கொம்பு மேலணைக்கு வினாடிக்கு 41,100 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. முக்கொம்புவில் இருந்து காவிரியில் 28,100 கன அடி நீரும், கொள்ளிடத்தில் 12,650 கன அடி நீரும், கிளை வாய்க்கால்களில் 350 கன அடி நீரும் திறந்துவிடப்படுகிறது. முக்கொம்புவுக்கு வரும் நீரின் வரத்து தொடர்ந்து அதிகரிக்கும் என்பதால் காவிரி கொள்ளிட ஆறுகளின் கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
கோபி அருகே கொடிவேரி அணை அருகே சாய ஆலைக்கான அனுமதி ரத்து செய்யப்பட்டதற்கு தமிழ்நாடு அரசு மற்றும் சம்பந்தப்பட்ட துறையின் அமைச்சருக்கு முன்னாள் அமைச்சர் KA செங்கோட்டையன் நன்றி தெரிவித்துள்ளார். கடந்த 2024ஆம் ஆண்டு கொடிவேரி அணை அருகே சாய ஆலை அமைப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டது. இதற்கு விவசாய சங்கங்கள் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் அந்த ஆலைக்கான அனுமதியை அரசு ரத்து செய்தது. இந்த நிலையில் டிஜி புதூர் அரசு மேல்நிலைப்பள்ளி நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தமிழ்நாடு அரசுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். ஆட்சி யார் கையிலே இருந்தாலும் கூட மக்கள் நலன் கருதி அதை நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி அவரும் அதற்கான ஒத்துழைப்பை நல்கி வெற்றிகரமாக இதுவரையிலும் சாயப்பட்டறைகளை யார் என்ன சொன்னாலும் தங்களது உறவில் எவ்வித விரிசலும் இல்லை என்று கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவும் துணை முதலமைச்சர் DK சிவக்குமாரும் தெரிவித்துள்ளனர். காங்கிரஸ் ஆளும் கர்நாடக மாநிலத்தில் 2 ஆண்டுகளுக்கும் மேலாக முதலமைச்சராக உள்ள சித்தராமையாவுக்கு பதிலாக DK சிவக்குமாரை அந்த பதவியில் அமர்த்த காங்கிரஸ் தலைமை திட்டமிட்டுள்ளதாக கூறப்பட்டது. அத்துடன் இந்த விஷயத்தில் சித்தராமையாவுக்கும் DK சிவக்குமாருக்கும் மோதல் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டது. ஆனால் செய்தியாளர்களை சந்தித்த இருவரும் தங்களது உறவில் எவ்வித விரிசலும் இல்லை என்று இணைந்த கைகளை உயர்த்தி தெரிவித்தனர். அத்துடன் 5 ஆண்டுகள் பாறை போன்று தங்களது ஆட்சி நீடிக்கும் என்று சித்தராமையா கூறினார். இதற்கிடையே கர்நாடகத்தில் முதலமைச்சர் மாற்றப்படுவாரா என்ற கேள்விக்கு பதிலளித்த காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அது தொடர்பான முடிவெடுக்க தலைமைக்கு அதிகாரம் உண்டு என்று தெரிவித்தார். கேப்டன் கூல் என்ற புனைப்பெயரை வணிகச் சின்னமாக பயன்படுத்த பிரபல கிரிக்கெட் வீரர் மகேந்திர சிங் தோனி விடுத்த விண்ணப்பம் ஏற்கப்பட்டுள்ளது. இதனால் அந்த வாசகத்தை அனுமதியின்றி இனி வேறு யாரும் பயன்படுத்த முடியாது. இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் மற்றும் விக்கெட் கீப்பரான தோனி அழுத்தமான சூழ்நிலைகளிலும் அமைதியாகவும் நிதானமாகவும் செயல்படுவதால் கேப்டன் கூல் என்று ரசிகர்களால் அழைக்கப்படுகிறார். இந்நிலையில் அந்த வாசகத்தை வணிகச் சின்னமாக பயன்படுத்த அனுமதி கோரி சம்பந்தப்பட்ட வர்த்தக முத்திரை இணையத்தில் கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் அவர் விண்ணப்பித்தார். விளையாட்டு பயிற்சி, விளையாட்டு பயிற்சிகளை வழங்குவது மற்றும் விளையாட்டு பயிற்சி சேவை என்ற வர்த்தக முத்திரையின் கீழ் அவர் விண்ணப்பித்தார். இந்நிலையில் அவரது விண்ணப்பம் ஏற்கப்பட்டுள்ளதாக கடந்த 16ஆம் தேதி சம்பந்தப்பட்ட இணையதளத்தில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதனால் இனிமேல் யாரும் அந்த வாசகத்தை தோனியின் அனுமதியின்றி பயன்படுத்த முடியாது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.